ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். தி ரேடியோ ஃபெஸ்டிவலின் முதல் SDG ஃபெலோஷிப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த வானொலி தொடரை இணைந்து வழங்குவோர் யுனெஸ்கோ, செம்கா மற்றும் ஸ்மார்ட் NGO. நமது ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பும் எந்த நிகழ்ச்சியும் UN SDG 17 என்னும் 17 வகையான வளம் குன்றா வளர்ச்சி கொள்கைகளை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக SDG 2 என்பது பசியை ஒழித்தல், பட்டினியை விரட்டுதல் போன்ற நோக்கங்களையும், SDG 4 என்பது தரமான கல்வி மற்றும் சம வாய்ப்புள்ள சமத்துவமான கல்வி போன்ற நோக்கங்களையும், SDG 6 என்பது தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் போன்ற நோக்கங்களையும் முன்னிறுத்துவதாக அமையும். அந்த வகையில் இந்த கற்பனை தொடரானது மேற்கூறியது போல 17 SDGகளில் பொருத்தமான SDGகளை விளக்கும் வகையில் அமையும். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் கதையோட்டத்திற்கு ஏற்றவாறு பொருத்தமான SDGகளின் நோக்கங்களையும் இலக்குகளையும் வலியுறுத்துவதாக அமையும். கற்பனை பதிவின் 5வது அத்தியாயம் நான் கூறும் நான். இந்த வார அத்தியாயத்தின் தொடர்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள் 5வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி நான் கூறும் நான். நான் என்பது வீதியோர வியாபாரிகளையும், நான் என்பது வியாபாரிகளின் அனுபவ கூற்றை குறிக்கும் தலைப்பாகும். நான் கூறும் நான் என்னும் இந்த அத்தியாயத்தின் மூலம் அறையினுள் இருந்து அறிவுரை கூறும் வானம்பாடி சமுதாய வானொலி நிகழ்ச்சி குழுவினருக்கு புது அறிவை தரும் படைப்பாக இந்த பதிவு அமைகிறது. அதற்கு முன் சென்ற அத்தியாயத்தின் விரைவான மறு ஒளிபரப்பு செய்கிறோம். ஹலோ, வணக்கம். VCR வானம்பாடி சமுதாய வானொலி. ஒரு சின்ன சந்தேகம் தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. இந்த தள்ளுவண்டி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் பணம் தராங்களாமா, எப்படிங்க சார்? நம்ம வானம்பாடி சமுதாய வானொலி மூலமாக இந்த பதிவை கேட்கிற எல்லாருக்கும் PM ஸ்வான் நிதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலமா 10,000 ரூபாய் நமக்கு கடனா கொடுக்கறாங்க. என் பேர் தங்கமணிங்க. இந்த லோனுங்கிறது இந்த கவர்மெண்ட்ல அறிவிச்சு ஒரு மாசம் கழிச்சு தாங்க எனக்கே தெரிஞ்சு. உங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப 10,000 வந்துருச்சுங்க. அன்னைக்கு சாயங்காலமே 10,000 வந்துருச்சு. அவரு சொன்ன மாதிரி கார்பரேஷன் ஆபீஸ் போனாதாங்க எல்லாம் தெரியும். இந்த வாரமே போய் கேக்குறேங்க. நம்ம பேசி அடுத்த நாள் ஆபீஸுக்கு டவுன் ஹால் போனங்க. அங்க போனா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை பக்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணிக்க சொன்னாங்க. அவங்களும் 200 ரூபாய் கேட்டாங்க சார். நானும் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அதை திரும்பி கொண்டு போய் ஆபீஸ்கிட்ட கொடுத்தோம். அவரு சரி இன்னைக்கு வேண்டாம், கொரோனா டைம்ங்கிறதுனால அதிக கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் 2வது நாள் போய் நின்னோம்ங்க. 2வது நாள் போய் ஒரு வேலையும் நடக்கலைன்னு சொல்லிட்டு எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கும் போயிட்டு நின்னுட்டு அந்த இடத்துல தான் இவரை சந்திச்சோம்ங்க. நான் என்ன பத்தியும் எங்க NGO மூலமா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கறத பத்தியும் நான் சொல்றேன். என் பேரு மரிய திருச்செல்வம். நான் முரசு NGOன்னு சொல்லி ஒரு பொதுநல அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். அது இப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. பட் இது இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணதான் தெரியும். நீங்க மொத்தமா நம்ப வேணாம். நீங்களே வேற வேற ஏரியால இருக்கிற வியாபாரிகள் கிட்ட கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா சார், அது டவுட்டே இல்ல. சோ இப்போதைக்கு என்ன பண்றோம்னா, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறோம். அவங்க எத்தனை பேருக்கு PM ஸ்வாநிதி லோன் தெரியும் அப்படின்னு. நாங்க ஏற்கனவே எடுத்ததுல நிறைய பேர் தெரியாது. தெரிஞ்சவங்க லோன் வாங்கினவங்க எப்படி வாங்கினாங்கன்னு ஒரு பைட் தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் டீட்டெயிலா கூட இன்னொரு சர்வே எடுக்கிறோம். எடுத்து சில டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சரிங்க, வரங்க. தேங்க்ஸ். ஹலோ, வணக்கம். நாங்க வானம்பாடி சமுதாய வானொலியில இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க. லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டோம். அதுல 2 பேர் கால் எடுக்கலைங்க சார். மத்த கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லோக்கல் டிஸ்க் ஈல ஸ்ட்ரீட் வெண்டர் ப்ரோக்ராம் டெஸ்டிமோனியல் அப்படிங்கிற ஃபோல்டர்ல போட்டிருக்கேன் சார், பாத்துக்கோங்க. ஓபன் ஆயிடுச்சு. இன்னைக்கு 23 கால்ஸா? எஸ் சார், 23 கால்ஸ். ஓகே, ப்ளே பண்றேன். ஹலோ, வணக்கங்க. வணக்கங்க. அழகேசன் ஐயாங்களா? ஆமாங்க, சொல்லுங்க சார். வணக்கங்க சார். நாங்க வானம்பாடி சமுதாய வானொலியில இருந்து கூப்பிடுறோம். ஓகேங்க. ஓகேங்க சார், இந்த PM ஸ்வாநிதி லோன், இந்த 10,000 ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமாங்க. கிடைச்சிருச்சுங்களா சார்? இன்னும் கிடைக்கலைங்க. சரிங்க ஐயா. ஒரு 2-3 தகவல்கள் கேக்குறேன், அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க குறிச்சு வச்சுக்குவோம். சரி சார். வயசு என்னாச்சுங்க சார் உங்களுக்கு? 29ங்க. சரிங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாங்க. எந்த லொகேஷன்ல இருக்கீங்க சார்? கோயம்புத்தூருங்க, போத்தனூர்.
போத்தனூர். ஓகேங்க. எந்த பிசினஸ் பண்றீங்க சார்? நான் நகை வேலை. நகை வேலைங்களா? ஆமாங்க. சரிங்க. இந்த 10,000 ரூபாய் லோன் அப்படின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே? இந்த லோன் வந்து எப்படி எந்த பேர்ல உங்களுக்கு தெரியும்? மோடி ஐயா கொடுத்த லோன்னு தெரியுங்களா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்னு தெரியுங்களா, இல்ல 10,000 ரூபாய் லோன்னு தெரியுங்களா? மோடியோட இதுதான் தெரியுங்க. ஓ சரிங்க சரிங்க. பேரு கூட ஏதோ ஹிந்தில ஏதோ நேம் வரும். PM ஸ்வாநிதி லோனுங்க. ஆமாங்க ஆமாங்க. இந்த லோன் யார் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சதுங்க? இது வந்து அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லி. இதுல ULB அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அது வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, அது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு அதை நான் ஃபாலோ பண்ணல. ஓ சரிங்க. நீங்க இந்த அப்ளிகேஷன் கொடுத்திருப்பீங்கல்ல? ஆமாங்க. அப்போ ஏதாவது 100 200 ரெசிப்ட் இல்லாம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுங்களா? 500 ரூபாய் வாங்கிட்டாங்க. வாங்கி வேஸ்ட் தான். ஓ சரிங்க. இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் சொல்றது உங்களுக்கு கிடைக்கல இல்லைங்களா? இல்லைங்க, கிடைக்கல. இந்த லோனை வந்து ஆன்லைன்ல பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடலாம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலீங்களே, அப்படி ஒன்றும் தெரியல. சரிங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது தகவலோ உதவியோ வேணும்னு கேட்டீங்களா இந்த லோன் சம்பந்தமா? இல்ல, அதுவும் கேட்கல. சரிங்க. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுங்களா? எங்க மூலியமா ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறீங்களா இந்த லோன் விஷயமா? 500 ரூபாய் கொடுத்து எல்லாம் பண்ணது ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. சரிங்க. என்ன எனக்கு ஹெல்ப்னா அந்த ஒரு லோன் கிடைச்சா ஹெல்ப் தான், வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. சரிங்க. ஹலோ வணக்கம், நாங்க வானம்பாடி சமுதாய வானொலியில இருந்து கூப்பிடுறோம். இந்த மாதிரி நீங்க இந்த 10,000 ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களா சார்? ஆமாங்க. இந்த 10,000 ரூபாய் லோனுக்கு கிடைச்சிருச்சுங்களா சார்? உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆச்சுங்க சார்? 51 ஆச்சுங்க. சரிங்க ஐயா. எந்த இடத்துல இருக்கீங்க ஐயா? சரிங்க ஐயா சரிங்க ஐயா. என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? காய்கறி வியாபாரங்களா? சரிங்க. இந்த லோன் உங்களுக்கு இருக்குன்னு தெரியுங்களா? 10,000 ரூபாய் லோன் இருக்குன்னு தெரியுங்களா? தெரியும். ஓகே. இந்த லோன் வந்து உங்களுக்கு மோடி ஐயா குடுக்கற லோனு, கவர்மெண்ட் குடுக்கற லோனு தெரியுங்களா, இல்ல 10,000 ரூபாய் லோனு அப்படின்னு தெரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கறத தெரியுங்களா? ஓ சரிங்க சரிங்க. இந்த ULBன்னு ஒரு சர்டிபிகேட் சொல்லுவாங்க ஐயா, அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்களா? சரிங்க. இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஒன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடைக்கல இல்லைங்களா? இந்த லோனை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாவே பண்ண முடியும், அது தெரிஞ்சிருக்குங்களா? முன்னாடி தெரியுமா இல்ல இப்பதான் தெரியுங்களா? சரிங்க சரிங்க. இதுக்கு முன்னாடி யாராவது போன் ஹெல்ப்லைன் மூலமா கால் பண்ணி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? சரிங்க சரிங்க. ஐயாக்கு ஏதாவது உதவி வேணுங்களா இந்த விஷயமா? எங்க கிட்ட இருந்து ஏதாவது உதவி இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன மாதிரியான உதவி வேணுங்க ஐயா? என்ன கேஷா கொடுத்தீங்கன்னா நாங்க யூஸ் ஆகும். ஐயா அது நம்ம கையில இல்லீங்க, அது கவர்மெண்ட் வந்து பேங்க்ல போட்டுருவாங்க 10,000 ரூபாய். இல்ல இது லோன் அப்ளை ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். சரிங்க ஐயா. ஹலோ நித்யலட்சுமி மேமுங்களா? ஆமாங்க, நாங்க வானம்பாடி சமுதாய வானொலியில இருந்து கூப்பிடுறோம். இந்த 10,000 ரூபாய் மோடி ஐயாவோட லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, பண்ணினேன். சரிங்க சரிங்க. கிடைச்சிருச்சுங்களா மேம்? இல்லைங்க, கிடைக்கலீங்க. சரிங்க. அது ஏதோ இந்த தொழில் முனைவோர் சங்கத்துல இருந்து சாலையோர வியாபாரி அட்டை வேணும்னாங்க, அது வாங்கி தரவர அதுக்குள்ள ஏதோ கொரோனா அப்படி இப்படின்னு வந்தனா அப்படியே விட்டுட்டாங்க. இந்த லோன் வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதாவது லோன் அமௌண்ட் இப்ப 10,000 ரூபாய் லோனு அப்படின்னு சொன்னீங்களா, இல்ல வந்து மோடி ஐயா குடுக்கற லோனு, இல்ல PM ஸ்வாநிதி லோன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மோடி குடுக்கற லோன் தான். இதுல வந்து ஒரு இப்ப வந்து இந்த சங்கம் சார்ந்தவர்னாலதான் உங்களுக்கு இந்த லோன் இருக்குங்கிறதே தெரியும் இல்லீங்களா? ஆமா. இந்த ULB சர்டிபிகேட்னு ஒன்னு சொல்லுவாங்க, அது வச்சிருக்கீங்களா மேம்? இல்லைங்க, அந்த மாதிரி சர்டிபிகேட் இல்லைங்க என்கிட்ட. சரிங்க. உங்களுக்கு லோன் இன்னும் கிடைக்கல இல்லீங்களா? கிடைக்கல. ஆமாங்க. இந்த yellow காப்பி வாங்கலதானுங்க லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்? இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுங்களா நம்ம மூலியமாவோ, இல்ல ஏதாவது NGOs இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது உதவி வேணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது உதவி தேவைப்படுதா உங்களுக்கு? இந்த லோன் மூலியமா போனா பெனிஃபிட் இருக்குங்களா, இல்ல அவங்க வந்து செக் பண்ணுவாங்க? ஆமாங்க. இப்ப நிலைமையில பிசினஸ் கொஞ்சம் டல்லாதான் அப்படியே பண்ணிட்டு இருக்கோங்க. வேற ஒண்ணும் இல்லாத லோன் வாங்கினா மானியம் எவ்வளவு வரும், அது அந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னவரு நீங்க பேங்க்ல போய் கேளுங்கன்னு சொன்னாரு. பாதி தான் சொன்னாருங்க. நெட்லயே பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க்ல போய் கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லாம் சாங்ஷன் ஆகட்டும், எவ்வளவு கட்டணும் என்னங்கறத நாங்க அப்பதான் சொல்லுவோம்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரிங்க சரிங்க. இப்ப கொடுத்த தகவலுக்குலாம் நன்றிங்க மேடம். சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லுங்க, இல்லைன்னா கிடைச்சிருச்சுனாலும் நீங்க அதை கரெக்டா அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்க மேம், நன்றிங்க.
நீங்க அந்த 10,000 லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமாங்க. சரிங்க சரிங்க. அந்த லோன் கிடைச்சிருச்சுங்களா? கிடைக்கலீங்களே. கிடைச்சிருந்தா எங்களுக்கு பரவாயில்லைங்களே. நான் ஒரு 2-3 தகவல்கள் கேட்டுக்கிறேங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? நாங்க அதை குறிச்சு வச்சுக்கிறோம். சொல்லுங்க. வயசு என்னங்க மேடம் உங்களுக்கு? எனக்குங்களா? எனக்கு 60 ஆச்சு. ஓ சரிங்க சரிங்க. என்ன வியாபாரம் பண்றீங்க? மிஸ் சமையல் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் வீட்டுல இருந்தே. ஓ அப்படிங்களா? சரிங்க சரிங்க. எந்த இடத்துல இருக்கீங்க மேம்? அண்ணன் இந்திரா நகர் 4வது வீதி சுந்தராபுரம். ஓ சரிங்க சரிங்க சரிங்க. இந்த லோன் உங்களுக்கு எப்படிங்கம்மா தெரிய வந்தது? ஒருத்தர் காய் வாங்க போயிட்டு இருந்தேங்க. சரிங்க. அவர் காய் வண்டி கொண்டு வரவர் சொன்னாரு. நானும் எழுதி கொடுத்துருக்கேன் தாத்தாங்கறையா. எழுதி கொடுத்தோம்மா நீங்களும் கொடுங்க அப்படி உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஆகும்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு போய் எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்து எல்லா கலெக்ஷன் ஆகி பணம் எல்லாம் வந்து நீங்க போய் அங்க வாங்கினது அவங்க இது கேட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ஆப்ஷன் அது போய் கேட்டதுக்கு அவங்க 100 ரூபா கொடுங்க. அப்புறம் போய் இந்த சப்போர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல அவங்ககிட்ட போய் சொன்னதுக்கு அவங்க இருந்துட்டு சரி நான் வாங்கிட்டு வரேன் நீ காசு 100 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் அதுக்குள்ள கொரோனா வந்ததுனால அவங்க வந்து வாங்கி கொடுக்க முடியல. நாங்களும் போய் அதை சரிங்க. இந்த லோன் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது 10,000 ரூபாய் லோன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல மோடி ஐயா குடுக்கற லோன் அப்படின்னு தெரியுங்களா? மோடி குடுக்கறதா தான் சொன்னாங்க. சரிங்க சரி ஓகே. அப்புறம் இந்த ULB சர்டிபிகேட் அது வாங்கிருக்கீங்களா? அது இல்லைங்க. அது வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்ததுங்க. 100 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. ஆனா போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்கான்னு தெரியல. அவங்களையும் கான்டாக்ட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்ப் லைன் நம்பர் அந்த மாதிரி எதுக்காவது கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா? ஏதாவது தகவல் கேட்டிருக்கீங்களா? அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுங்களா? எங்க கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் எங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இதை வாங்க முடியுங்களா? சரிங்க சரிங்கம்மா. இந்த லோன் விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இப்ப யாராவது வீட்டுக்கே வந்து இத பத்தி கேட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும் இல்லைங்களா? சிரமம் இல்லாத இருக்கு. அது வேணா வந்து கேட்டு ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லன்னு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சமையலுக்கெல்லாம் கொஞ்சம் அடுப்பு எல்லாம் வாங்கறதுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஏற்பாடு 4 பேருக்கு செய்யற மாதிரி ஒரு இது பண்ணலான் இருந்தா. சரி இந்த லோனு கிடைக்கிறோம் நம்புறோம். பாப்போங்கம்மா இன்னொரு 1 மாசம் வரைக்கும் பாப்போம். நீங்க ஏதாவது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நாங்க பாக்குறோங்கம்மா பாக்குறோம். எங்களுக்கும் என்ன தெரியாது இப்பதான் இந்த விஷயம் தெரியும் எங்களுக்கும். அது பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு தடவை வேணா நீங்க ஒரு தடவை ஆபீஸ் போய் பாருங்க. கார்பரேஷன் ஆபீஸ் போய் பாருங்க. இந்த மாதிரி ஆயிருக்கு என்ன போட்டு அந்தாலும் நானே வாங்கி தரேன்னு காசு வாங்கிட்டு போனேன் அப்படிங்க. சரிங்க. அதான் நாங்க போயிருப்போம். அதான் அவரு இல்லன்னு சொல்றீங்களே அத ஒரு தடவை போய் பாருங்க. எதுக்கும் அப்ப உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக சொல்றேன். நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. அப்போ இல்ல புரியல சார். நாம என்ன நினைச்சோம்? இல்ல நான் நினைச்ச மாதிரின்னு சொன்னேன். நம்ம மலம்ச்சம்பட்டி மாறன் சார் சொல்லும்போது இது சிம்பிள் ப்ராசஸ் நினைச்சேன். பயங்கரமா இருக்குல்ல. ஐ தாட் இன்னும் 2 நாள்ல கிடைச்சிரும். பட் இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிட்டும் கிடைக்கல. அது என்ன ரீசன் தெரியல. சொல்லும்போது தெரியல என்ன சொல்றாங்க. சார் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேங்க் ஏன் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம பேசவே இல்லையே. ஆமா கரெக்ட் தான். ஈவன் நமக்கு தெரியாது. லைக் இன்னும் அன்டில் லைக் மரிய திருசெல்வம் சார் வந்து சொல்ற வரைக்கும் இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிட்டும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபீட்பேக் கிடைக்கும் இருந்திருக்கும் தெரியல. சோ நம்ம கிட்ட ஸ்ட்ரீட் வெண்டர் சொன்ன பிரச்சனை எல்லாம் இது வரைக்கும் நியூஸ் பேப்பர்ல வரலன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல நமக்கு தெரியல. அதான் விஷயம். ஒரு நிமிஷம் லைக் கூகுளே பாப்போம். இங்கே இருக்கு லைக் நியூஸ் கிளிக் இன் PM ஸ்வாநிதி கவர்மெண்ட் கிளைம்ஸ் ஆஃப் லோன் டிஸ்பர்ஸ்ட் ரெஃப்யூட்டட் பை ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்னா லிங்க் எல்லாம் இருக்கு. நியூஸ்லாம் இருக்கு. மேபி லைக் பேப்பர் படிக்காதனாலையும் கூட இருக்கலாம். சில பேர் சொல்றாங்க லோன் வந்து எழுதி கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகாம வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் போயிருக்குன்னு. ஆனா நம்ம எடுத்த சர்வே படி பார்த்தா சில பேருக்கு பேங்க் லோனே சாங்ஷன் ஆகல. ஆமாங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா ULB சர்டிபிகேட் எல்லாரும் காப்பி வேலிடிட்டி பீரியட் இருக்கு. அந்த வேலிடிட்டி பீரியடுக்கு அப்புறம் லோன் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போல. பட் இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே சார். அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா நாம ஒரு லோன் அப்ளைங் மாடல் ஒன்னு பண்ணுவோம். எப்படி பண்ணணும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன் மாதிரி ஒரு டெம்ப்ளேட். லைக்வைஸ் என்னன்னா லைக் நமக்கு வெப்சைட்ல பார்த்ததை எடுத்திருக்கோம். ஒன்னு பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் என்னென்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு ஒரு லிஸ்ட் போடுவோம். அண்ட் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷூர் சார் கண்டிப்பா. அந்த டிசைனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் மரிய திருசெல்வம் சார் கிட்டையும் கூப்பிட்டு வர சொல்லி அவர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்போம். அவர் என்ன சொல்றாரு பார்த்து நம்ம அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிரியேட் பண்ணி வில் ஹெல்ப் திஸ் பீப்புள். நம்ம இன்டர்வியூ எடுத்த பீப்புள் கிட்டே திருப்பியும் போய் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா? ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். பை. கண்டிப்பா பாய். அண்ட் ஸ்மிருதி லைக் லாஸ்ட் வீக் நீங்க சொன்ன மாதிரி தான் சில பேர் நம்மள நம்புறாங்க.
ஈவன் கவர்மெண்ட் அபிஷியல் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ கேட்கறத விட மீடியா பீப்புள் கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்கலாம், ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. பட் நான் அதை கேர்லெஸ்ஸா ஜோக்கா எடுத்துக்கிட்டேன். அது இந்த ஸ்பைடர்மேன் படம் லாஸ்ட் வீக் டிவில பார்த்தேன். அதுல ஸ்பைடர்மேனோட அங்கிள் சொல்லுவாங்க, கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கம்யூனிட்டி ரேடியோ ஹெட்டா பவரும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாமா, கண்டிப்பா. ஓகேமா, பாய், டேக் கேர். வீதியோர வியாபாரிகளின் கதைகள் நிகழ்ச்சியில் இந்த அத்தியாயத்தில் முரசு என்ஜிஓவின் நிறுவனர் மரிய திருச்செல்வம் அவர்களின் வருகைக்கு பிறகு சமுதாய வானொலி குழுவினர் அருகில் இருக்கும் வீதியோர வியாபாரிகளை சந்தித்தும் அவர்களின் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டும் அவர்களின் பெயர், இருப்பிடம், தொழில் வகை, வங்கிக் கணக்கு, PM ஸ்வாநிதி திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு போன்றவற்றை மதிப்பாய்வு செய்தனர். இதன் மூலம் SDG 8 என்னும் நிலையான வளர்ச்சி இலக்கான 8வது இலக்கான நிலையான வளர்ச்சி எனும் இலக்கிலும் அதிலும் குறிப்பாக SDG 8.10.1வது குறிக்கோளான நிதி சேர்க்கையின் வளர்ச்சி மற்றும் SDG 8.10.2 எனும் நன்கு கணக்குகளை கொண்ட மக்கள் தொகையின் விகிதம், SDG 8.10.2 எனும் வங்கி கணக்குகளை கொண்ட மக்கள் தொகையின் விகிதம் போன்றவற்றை முன்னிறுத்துவதாக இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது. வரும் வாரங்களில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வில் வானொலி குழுவினர் வடிவமைப்பார் என்பதை அறிவோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள்.